பிஜேபி ஆட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியும் தாங்கள் போகிற போக்கில மக்களுக்கு விரோதமான உணர்வுகளை, எண்ணங்களை, சட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கொரோனா காலத்தை பயன்படுத்தி மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு மக்கள் விரோத சட்டங்களை அவசரமாக கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளையும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 வேளாண் சட்டங்கள், 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவு அறிக்கை, புதிய மின்சார திருத்த சட்டம். இந்த 4 சட்டங்களும் மக்களுக்கு விரோதமான சட்டம் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை பற்றி கவலைப்படாமல் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு துணை நிற்கக்கூடிய வகையில், அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு கண்மூடித்தனமாக வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த 3 சட்டங்களுக்கு எதிராக இந்தியாவே இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கிறது. வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட்டமாக, கும்பலாக, குடும்பமாக டெல்லி மாநகரை நோக்கி, டெல்லி தலைநகரை நோக்கி இன்றைக்கு வருகை தந்து அங்கேயே தங்கி கடுமையான குளிரை பற்றி கூட கவலைப்படாமல் அங்கேயே உறங்கி, அங்கேயே அவர்கள் சமைத்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு போராட்டத்தை விவசாய பெருங்குடி மக்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்பு விவசாயிகளை அழைத்து பேசியிருக்க வேண்டும். விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை அழைத்து அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டும். அல்லது பாராளுமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே இது குறித்து நீண்ட விவாதத்தை நடத்தி முறையாக ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்க வேண்டும். ஆனால் அதை எதையும் இந்த மத்திய அரசு செய்திடவில்லை. விவசாயிகளுடைய கோரிக்கை ஒன்றுதான். இந்த 3 வேளாண் சட்டங்களை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை வைத்து இன்றைக்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு அதை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அலட்சியப்படுத்துவதை நாம் கண்டிக்கக்கூடிய வகையில் தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வேளாண் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருகிற காரணத்தால் எந்த பயனும் இல்லை. அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை, நம்முடைய கோரிக்கை. இன்று காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையில் தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாம் நடத்துவதாக அறிவித்து முறையாக காவல்துறையிடம் அனுமதியும் பெற்று அனுமதி வேண்டும் என்று கேட்டோம். அனுமதி தரல. 5 மணி வரைக்கும் சொன்னோம். 5 மணியை தாண்டி நடந்துகிட்டு இருக்கோம். இதற்கு சேர்த்து வழக்கு வரும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன வழக்குனாலும் போடுங்க, அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்காக அல்ல, டெல்லியில போராடி கொண்டிருக்கிறாங்களே 23 நாட்களாக அந்த கடும் குளிரில போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்காக நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதை பற்றி கவலைப்படல. விவசாயி கேடி பசங்க சொல்லுவாங்க, நான் பெரிய கேடின்னு, நான் பெரிய ரவுடின்னு. அது மாதிரி எப்ப பார்த்தா நான் விவசாயி. அத்தோடு நிறுத்தினா பரவாயில்ல. உங்களுக்கு என்ன விவசாயத்தை பத்தி? எனக்கு விவசாயம் தெரியாது. இங்க பாலு பேசினார, டிஆர் பாலு அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் 1957ஆம் ஆண்டு குளித்துறை தொகுதியில் நின்று அந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை அங்கே முன்னின்று நடத்திய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அப்படின்னு சொன்ன நங்கவரம் போராட்டம். அத்தோடு நிறுத்திட்டார். ஒரு வரலாற்றை சொல்றேன். நங்கவரம் போராட்டத்தை பற்றி சட்டமன்றத்தில் முதலாக கலைஞர் அவர்கள் தான் 57 பேசி, தலைவர் கலைஞருடைய முதல் கன்னி பேச்சு சட்டமன்றத்தில் விவசாயிகளுடைய பற்றி பேச்சு தான். அவருடைய புள்ளடா நானு.
அவருடைய பிள்ளை. அதனால இதுக்கு மேல பேசாதீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை, இதோட நிறுத்திக்கணும். அவ்வளவுதான். டெல்லியிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் அவர்கள் அந்த போராட்டத்திலே என்றைக்கு வெற்றி பெறுகிறார்களோ அதுவரையில் நம்முடைய போராட்டமும் ஓயாது. தடைகளை உடை உடை